ஜெயந்தி லால்ங்கிறவரு ஒரு வியாபாரி. அவருக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடையில இருந்தும் அவருக்கு வாடகை வந்துகிட்டு இருந்தது. அம்மா பவானி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நுக்கடு கடையில ஏதாவது சாப்பிடுற வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல சாப்பிடுற உணவை தயார் பண்றவன் வேணும். எனக்கு ஒரு லேடிய தெரியுங்க. அவ ஒரு விதவை. ஆனா அவள மாதிரி தஹி கச்சோடி யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சுவையோட இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா போதும், கஸ்டமர்ஸ் கூட்டமா குவிஞ்சிடுவாங்க. அது சரி, அந்த அம்மா நம்ம கடையில தஹி கச்சோடி பண்ணுவாங்களா? அவ நம்ம கிராமத்தை சேர்ந்தவ. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்க இங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா அவ நிச்சயமா நம்ம கூட சேர்ந்து வேலை பாப்பா. அப்ப சரி, நீ அவங்க கிட்ட சொல்லிடு. நாம வர்ற லாபத்துல பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்போம். சரிங்க. மறுநாளே பவானி அவளோட கிராமத்துக்கு போனா சீதாவை பார்க்க. அட நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உனக்கு தகுந்த ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க. நீ பண்ற தஹி கச்சோடி கிராமம் முழுக்க பிரசித்தமானது. என்னோட விருப்பம் என்னன்னா, நீ நகரத்துல இருக்கிற எங்க கடையில தஹி கச்சோடி செஞ்சு விக்கணும். அதுல என்ன லாபம் வருதோ நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். சரிங்கக்கா, எனக்கு சம்மதம். ஆனா நகரத்துல நான் எங்க இருக்கிறது? அதுக்கான ஏற்பாடை கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே உன் பையனை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பு. சரிங்கக்கா. சீதா தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கட்டிக்கிட்டா. அப்புறம் பவானி கூடவே நகரத்துக்கு கிளம்பி போனா. இங்க பவானி சீதாவுக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தா. சீதாவும் அவளோட பையனும் அந்த ரூம்ல தான் தங்கினாங்க. கடையில கச்சோரி செய்யறதுக்கும் விக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. சீதாவும் அவளோட பையனும் சேர்ந்து கச்சோடி செய்வாங்க. அப்புறம் பவானி கவுண்டர்ல உட்காந்து பணம் கலெக்ட் பண்ணுவா. ஒரு கஸ்டமர் தஹி கச்சோடிய வாங்கினா, அத சாப்பிட்டான். உங்க கடையில செய்யற தஹி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். சீதா கையால செய்யற தஹி கச்சோடியோட சுவை கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பவானி லாப கணக்கு பார்த்தாங்க. அப்புறம் சீதாவுக்கு வந்த லாபத்துல பாதி காசை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. பாதி லாபத்தை எடுத்துக்கிட்டு பவானி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இந்தாங்க இந்த வார லாபம். அடேங்கப்பா, இவ்வளோ பணமா? கஸ்டமருங்களுக்கு சீதா செய்யற தஹி கச்சோடி ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல விஷயம். சீதாவும் அவளோட பையனும் 2 பேரும் சேர்ந்து தஹி கச்சோரி செஞ்சு வித்தாங்க. அப்புறம் இங்க பவானி கவுண்டர்ல உட்காந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொரு வாரமும் வர லாபத்துல பாதி பணத்தை சீதா கையில கொடுப்பா. சில மாசமா தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஜெயந்தி லாலோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நாளுக்கு நாள் நம்மளுடைய லாபம் அதிகமாக்கிட்டே போகுது. அது உண்மைதான். ஆனா இந்த லாபம் நமக்கு பாதி தானே கிடைக்குது. ஆமா, ஆனா இதுல நாம என்னங்க செய்ய முடியும்? சீதாவோட கையில பக்குவம் இருக்குங்க. அதனால தான் நம்மளோட தஹி கச்சோரி இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, லாபத்துக்கு பதிலா சீதாவுக்கு கூலி கொடுக்கூடாது. இதனால லாபம் கூட நம்மளுக்கு அதிகமாகும்ல. பவானி சீதா கிட்ட பேசுறதுக்கு வந்தா. என்னாச்சுக்கா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? சீதா, இப்போ விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. உனக்கே நல்லா தெரியும். அந்த கடை எனக்கு சொந்தமான கடை. அதனால பாதி லாபம் எனக்கு பத்த மாட்டேங்குது. பேசாம இப்படி பண்ணுவோம். நான் உனக்கு தினமும் அந்த நாளுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். தினமும் 300 ரூபாய். ஆனா ஆரம்பத்துல வர லாபத்தை பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் மனசுல பேராசை வந்துடுச்சுன்னு தோணுது. பேராசை எனக்கு இல்லக்கா, உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்க தஹி கச்சோரி அதிகமா விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அதிகமான பணத்தாசை ஏற்பட்டு எனக்கு நீங்க கம்மியா பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? எல்லாமே ஏன் தப்பு தான். உன்னை ஏழைன்னு நினைச்சு உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு. அதான் இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நான் என்னோட உரிமையை தானே கேக்குறேன். நாள் முழுக்க நானும் என் பையனும் கடையில வேலை பாக்குறோம். பாதி லாபம் கேக்குறது என்னோட உரிமை தானே. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் வேலைக்கு வேற ஆட்களை வச்சுக்கிறேன். சீதாவும் ஷாமும் அதே நிமிஷம் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க.
அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் கிட்ட போய் சேர்ந்தாங்க. சீதா பார்க் பெஞ்சில் உட்காந்துருந்தா. இப்ப நாம 2 பேரும் கிராமத்துக்கு திரும்பி போகணும். அம்மா, நாம ஏன் தஹி கச்சோடி கடை சொந்தமா ஒன்று போடக்கூடாது? நம்ம கிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்கு இல்லையா? அது இருக்கு, ஆனா நம்ம எந்த இடத்துல போய் தங்க முடியும்? பார்த்துக்கலாமா. சீதாவுக்கும் ஷாமுக்கும் ஒரு குடிசை வாடகைக்கு கிடைச்சது. அப்புறம் மீதி இருக்கிற பணத்துல அவங்க ஒரு கைவண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் இந்த கைவண்டி கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தஹி கச்சடி குடுமா தங்கச்சி. இதோ இப்பவே கொடுக்குறேன். சீதாவோட வண்டி கடையில நிறைய ஜனங்க வந்தாங்க. அப்புறம் அவ செய்யற தஹி கச்சோடியோட சுவைய எல்லாரும் பாராட்டினாங்க. அக்கா, நீங்க செய்யற தஹி கச்சோடியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. நான் இங்க தினமும் சாப்பிட வருவேன். கண்டிப்பா வாங்க. முதல் நாளே அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது. இந்த பணம் பவானி அக்கா கொடுத்த லாபத்தை விட அதிகமான பணம் இது. அப்புறம் இது மொத்தமும் நம்மளோடதுமா? ஆமா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே தீந்துடும். சீதாவும் ஷாமும் தினமும் அவங்க தள்ளு வண்டி கடையில தஹி கச்சோடி பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட கஸ்டமர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. சீதாவும் ஷாமும் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட வியாபாரமும் நல்லா போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பவானி அவளோட கடையில இன்னொரு லேடிய வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. தங்கச்சி, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இதனுடைய சுவை இல்ல, தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கேருந்து இடத்த காலி பண்ண. ஒன்று, பவானியோட கச்சோரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒழுங்காவே பேசுறது கிடையாது. இந்த காரணத்துக்காக இவங்களோட வியாபாரம் முழுகிக்கிட்டு இருந்தது. ஒரே மாசத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பவானியோட லாபத்தை விடுங்க, என்ன செலவு பண்ணாங்களோ அதுவே அவங்களால வெளியெடுக்க முடியல. இந்த வாரம் எந்த வியாபாரமும் நடக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நீ கச்சோடி வியாபாரத்தை விட்டுடணும். நான் அந்த கடைய வாடகைக்கு விட்டு ஏதாவது சம்பாரிச்சுட்டு போறேன். அநேகமா இதுதான் சரியா இருக்கும். பவானி தஹி கச்சோடி கடைய மூடிட்டாங்க. அப்புறம் இங்க சீதாவும் ஷியாமும் நல்ல முன்னேறிட்டாங்க. அவங்க ஒரு கடைய வாடகைக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க. சீதாவும் ஷாமோட உழைப்பும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. அதுவே பேராசை பிடிச்ச ஜெயந்திலால் அப்புறம் அவரோட மனைவி பவானி அவங்களோட ஆசை அவங்களே அழிச்சிருச்சு. அவங்களோட தஹி கச்சோரியோட கடை மூடப்பட்டது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நேர்மையா வேலை செய்யறது எப்பவுமே நியதியானது. ஒருவேளை ஜெயந்திலாலும் அவரோட மனைவி பவானியும் சீதாவுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை ஒழுங்கா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட பணமும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா அவங்களோட பேராசை அவங்க கண்ணையே மறைச்சிடுச்சு. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ண தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ண, இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே.
அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனத நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில பிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இத எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம்.
அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னோடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனத நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பிய போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம்
இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை, அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். நாக்பூர் கிராமத்துல பிங்கிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு வெளியில கச்சோடி பர்கரை வித்துட்டு இருப்பா. சுட சுடான கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க, வாங்க வாங்க சுட சுடான கச்சோடி பர்கரை சாப்பிடுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே குழந்தைங்க எல்லாருமே அவளோட ஸ்டால்ல இருந்து கச்சோடி பர்கரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிங்கி, எனக்கும் ஒரு பிளேட் கச்சோரி பர்கர் கொடுங்க. இதே போல எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பமா கச்சோடி பர்கரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டுமே இல்லாம அந்த ஊர்க்காரங்களும் வந்து சாப்பிடுவாங்க. பிங்கி, ஒரு பிளேட் கச்சோரி பர்கரை எனக்கு பார்சல் பண்ணித்தாமா. பிங்கி, 2 பிளேட் கச்சோரி பர்கர் கொடுமா. உன் கையால பண்ற அந்த கச்சோரி பர்கரை சாப்பிட்டாலே நினைக்கும் போது வாயில தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே ஸ்கூலுக்கு வெளியில ரேகாவும் அவளோட தங்கச்சி ஷிகாவும் கச்சோடியை வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட வியாபாரம் சரியா போகாததால பிங்கிய பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டால் கிட்ட பாரு, எவ்வளோ கூட்டம் இருக்கு. எல்லாரும் அவளோட ஸ்டாலுக்கு தான் போறாங்க. ஆமாக்கா, காலையில இருந்து நம்ம கிட்ட இருந்து யாருமே கச்சோடி வாங்கவே இல்ல. நம்ம வியாபாரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். பிங்கி கச்சோடி பர்கரை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு என்ன பாராட்டினாங்க. என்னோட எல்லா கச்சோடி பர்கரும் வித்து போச்சுமா. ரொம்ப நல்ல விஷயம்மா. கடவுள் தயவால இப்படியே உன்னோட வியாபாரம் நல்லா போகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டதால பிங்கி அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா. இதனால அவ தன்னோட கச்சோடி பர்கர் ஸ்டாலை ஓபன் பண்ண முடியல. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரேகா எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டா. வாங்க வாங்க, ஏன் கச்சோடி பர்கரை ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. ரேகா அக்கா, எனக்கு கச்சோரி பர்கரை கொடுங்க அக்கா. இதோ தரேன், கொஞ்சம் இரு. அவளோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு கச்சோரி பர்கரா? இதை சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் போல. நீங்க பிங்கி பண்ற மாதிரி அந்த கச்சோரி பர்கரை பண்ணவே முடியாது போல. ரேகா செய்யற கச்சோடி பர்கர் யாருக்குமே பிடிக்கல. பிங்கியோட அம்மா குணமாயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் பிங்கி எப்பயும் போலவே கச்சோடி பர்கரை விற்கிறதுக்கு போனா. சுட சுட கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க. குழந்தைங்க பிங்கியை பார்த்ததும் அவகிட்ட ஓடி வந்தாங்க. அக்கா, உங்க கடையோட கச்சோரி பர்கர் தான் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற கடையில நல்லாவே இல்லை. சரி சரி, கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த இடத்துக்கு கச்சோடி பர்கரை சாப்பிட வந்துட்டாங்க. இத பார்த்து ரேகா இப்படி சொன்னா, அங்க பாரேன், நான் செஞ்ச கச்சோடி பர்கரை யாருமே சாப்பிடல. ஆனா பிங்கி வந்ததுமே அவளோட ஸ்டால்ல இவ்ளோ கூட்டமா. இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். பிங்கிக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்ட்டு அவ ஒரு பிளான போட்டா. சரியான நேரமா பார்த்து அவ பிங்கியோட கச்சோடி பர்கர்ல ஒரு மருந்தை கலந்து விட்டா. இத சாப்பிட்டதுமே கஸ்டமர்ஸ்க்கு வயிற்று வலி வந்துச்சு. அட என்னது, பிங்கியோட கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் வயிறு வலிக்குது. அடா ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கும் வயிற்று வலியா இருக்கு. இங்கிருந்து நம்ம ஓடியே ஆகணும். ஆமா ஆமா, எவ்வளவு ஓட விடணும். என்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை போச்சுன்னா. பிங்கிய ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. அவ அழுதுகிட்டே தன்னோட தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. இத பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இவளுக்கு நல்லா வேணும், பெருசா வந்துட்டா கச்சோடி பர்கரை விக்கிறதுக்கு. பிங்கி ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. எங்க அம்மாக்கு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க வைக்கிறது? இன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை வித்து போகல. நான் இந்த கச்சோடி பர்கர்ல அப்படி என்னத்த போட்டேன்?
ஒரு வயசானவர் பிங்கியோட தள்ளு வண்டிய பார்த்து அவகிட்ட வந்து இப்படி சொன்னாரு. ஏமா எனக்கு கச்சோரி பர்கர் கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்ல அங்கிள், நான் உங்களுக்கு இந்த கச்சோடி பர்கரை கொடுக்க முடியாது. இந்த கச்சோடி பர்கர்ல யாரோ என்னத்தையோ கலந்துட்டாங்க. என்னம்மா பண்றது, எனக்கு ரொம்ப பசிக்கிட்டே இருக்கு. இந்த கடைய பார்த்து உன்கிட்ட வந்தம்மா. இல்ல அங்கிள், நீங்க இந்த கச்சோடி பர்கரை சாப்பிடாதீங்க. என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. வேற எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிடுங்க. அந்த வயசானவருக்கு பிங்கியோட இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவரு அந்த கச்சோடி பர்கரை பார்த்து தன்னோட கையை தூக்கினாரு. அவரோட கையிலிருந்து ஏதோ ஒளி வந்தது. அவர் ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த விஷயம் பிங்கிக்கு தெரியவே இல்லை. அவ வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்னா. அம்மா, என்னால இன்னைக்கு கச்சோடி பர்கரை விற்க முடியல. என்னோட கச்சோடி பர்கர்ல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு. இதனால ஜனங்களோட வயிறு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன துரத்து விட்டுட்டாங்க. என்ன, கச்சோடி பர்கர்ல கலப்படமா? ஒரு வாட்டி எனக்கு கொடு, இதுல அப்படி என்ன கலந்திருக்குன்னு நானே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிங்கி அந்த கச்சோடி பர்கரை தன்னோட அம்மாக்கு கொடுத்தா. பிங்கியோட அம்மா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவங்களோட உடம்பு குணமாக ஆரம்பிச்சது. பாரு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் வயிறும் வலிக்கல, அப்புறம் என்னோட உடம்பும் கெட்டு போகல. அம்மா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? இதை எல்லாத்தையும் பார்த்து பிங்கி திரும்ப கச்சோடி பர்கரை விற்கிறதுக்காக அதே இடத்துக்கு போனா. பிங்கி, கச்சோரி பர்கர் கொடுமா. சரி, இதோ தரேன். அந்த கஸ்டமர் கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவனோட வயிற்று வலி ஒரேடியா குணமாயிடுச்சு. அப்புறம் அந்த கஸ்டமர் இப்படி சொன்னாரு. அட என்ன இது பிங்கி, உன் கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் எனக்கு வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சு. பிங்கி கிட்ட ஏதோ மந்திர கச்சோடி இருக்குன்னு, அப்புறம் அதை சாப்பிட்டு எல்லாரோட உடம்பும் சரியாகுதுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. இத கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பிங்கி கிட்ட வந்து கச்சோடி வாங்கி சாப்பிட்டாங்க. பிங்கி, எனக்கு ஒரு பிளேட் கச்சோரி பர்கர். உன்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டுட்டு எனக்கு முதுகு வலி சரியாயிடும். இத பார்த்து ரேகா இப்படி யோசிச்சா. நானும் இந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டு பாக்குறேனே, என்னோட ஏதாவது நோயும் குணமாகலாம்ல. கொஞ்சம் எனக்கும் கச்சோடி பர்கரை கொடு. ரேகா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு இப்போ தான் செஞ்ச தப்பு புரிய வந்தது. அதனாலதான் அவளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. எல்லாரும் கச்சோடி பர்கரை சாப்பிட்டு அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் பிங்கிக்கு புரியவே இல்ல. அதே வயசான ஆளு திரும்ப பிங்கி கிட்ட வந்து, இங்க பாருமா பிங்கி, எனக்கு 50 கச்சோடி பர்கர் கொடுமா. அட அங்கிள், அது நீங்க தானே அன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட நினைச்சீங்கல்ல? அன்னைக்கு என் கச்சோடி பர்கர் கெட்டு போயிருந்ததால நான் உங்களுக்கு தரவே இல்ல. ஆமா பிங்கி, நான் தான் அது. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு தேவதையா மாறிட்டாரு. இது என்னது, நீங்க தேவதையா மாறிட்டீங்களே? நீங்க யாரு? பிங்கி, நான் அந்த வயசானவர் கிடையாது, நான் ஒரு தேவதை. உன்னோட நேர்மைய பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் நான் உன்னோட கச்சோடி பர்கரை மந்திர கச்சோடி பர்கரா மாத்திட்டேன். இந்த கச்சோடி பர்கரை யாராவது நேர்மையானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும். இந்த விஷயத்த கேட்டு பிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றிய சொல்லிக்கிட்டா. அவ அந்த மந்திர கச்சோடி பர்கரால தன்னோட அம்மா அப்புறம் எல்லாரோட நோய்களையும் குணப்படுத்திட்டா.